வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் ரஃபிகா விஆர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நார்மல் டெலிவரி அதாவது சுகப்பிரசவம் ஆக என்னென்ன பண்ண வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நான் சொல்ல போகிறேன். இப்படி நீங்கள் இதில் சொல்லக்கூடியதை நீங்கள் வந்து ஃபுல்லாக கேட்டு கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் பிறப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே வந்து அதிகம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறையா பெண்களுக்கு வந்து சுகப்பிரசவம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்குது. ஏன்னா நிறையா பெண்களுக்கு வந்து அவங்களோட உணவு பழக்க வழக்க முறை மற்றும் வந்து அவங்களோட ஹேபிட்ஸ், ஒர்க்கு, டென்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட பொசிஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த தாயோட உடல் நலமாக இருக்கட்டும் ரொம்பவே பாதிக்கப்பட்டது. ஸோ அதனால அவங்களால வந்து ஒரு நார்மல் டெலிவரி அதாவது வந்து ஒரு வெஜினல் பர்த் வந்து அவங்களால கொடுக்க முடியலை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நிறைய பெண்கள் வந்து C-செக்ஷன் சிசேரியனை வந்து நிறையா பெண்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி நிறையா பெண்கள் வந்து C-செக்ஷனில் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ரீசன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வலி இல்லாமல் குழந்தை பெற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறதுன்னா, சீக்கிரம் வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன். அதாவது வலி இல்லாமல் சீக்கிரம் மீன்ஸ் நார்மல் டெலிவரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 3 ஸ்டேஜாக பிரிப்போம். ஃபஸ்ட்டு வந்து வெஜினல் லாஸ்லாம் ஓப்பன் ஆகணும், செர்விக்கல் லாஸ் ஓப்பன் ஆகணும், அடுத்தது வந்து குழந்தை வெளியில் வரணும், அதுக்கு அடுத்தது வந்து பிளாசண்டா வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டேஜாக டைம் வச்சு பிரிப்போம். ஸோ இதே வந்து சர்ஜரி அப்படிங்கும்போது சர்ஜரி பண்ணி டக்குனு குழந்தைய வெளியில் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சில பெண்கள் வந்து இந்த டைமுக்கு எனக்கு குழந்தை வேணும். நான் ஏற்கனவே ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். அதாவது வந்து இந்த 12 இந்த மாதிரி டைம் ஒரு டேட், அதாவது 12 இந்த மாதிரியான ஒரே மாதிரியான டேட் இருக்கக்கூடியதுலாம் வந்து குழந்தைய நிறைய பெண்கள் வந்து பெற்றெடுக்க ஆசைப்பட்டு அந்த நாளில் வந்து அறுவை சிகிச்சையை வந்து மேற்கொண்டு குழந்தைய பெற்றெடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நானும் படித்தேன். ஸோ அதே போல் தான் நிறைய பெண்கள் வந்து அவங்களாவே வந்து அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பெண்களுக்கு வந்து குழந்தையோட வந்து தலையில் வந்து தொப்புள் கொடி சுற்றிக்கிறதோ, இல்லை வந்து குழந்தையோட பொசிஷன் வந்து சரியாக குழந்தை திரும்பாமல் இருக்கிறதுனாலையோ, அதை வந்து செர்விக்கல் ஆசில் அந்த பெண்ணோட வந்து கர்ப்பப்பையோட அந்த எலும்பு சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெல்விக் எலும்புகள் விரியாமல் இருக்கிறதுனாலே வந்து சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா அந்த பெண் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து அவங்களுடைய ஹேபிட் அதாவது அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல அவங்கள வந்து பயம் இல்லாமல் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பயம், அதே மாதிரி மன அழுத்தம், டிப்ரெஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுடைய குழந்தையோட வளர்ச்சியை வந்து அது பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கருவுற்ற பெண், அது நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயம் இருக்கக்கூடாது எது நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ளே போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன தான் உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய உலகத்தை பார்க்காத அந்த அழகான சின்ன குழந்தைக்காக ஹாப்பியாக இருங்க. எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் வந்து ஒரு குழந்தைய ஒரு என்ன அழகான உங்களுக்குன்னு ஒரு குழந்தைய வந்து கர்ப்பப்பையில் சுமந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த குழந்தைக்காக நீங்கள் வந்து பயப்படாமல் இருங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. நிறையா வந்து பேட் ஸ்டோரி சொல்கிறது அந்த மாதிரி இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அதிகம் பேசாதீங்க. மேக்ஸிமம் வந்து அதிகம் பழகிறதே கொஞ்சம் மேக்ஸிமம் அந்த டைமில், அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்கலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தா அது உங்களுக்கு வந்து இன்னும் பயத்தை அதிகரிக்கும். நிறையா வந்து நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்கும்போது அதே மாதிரி உங்களுக்கும் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் எப்போவுமே வந்து பாசிட்டிவ் தாட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தையோட வளர்ச்சியும் மற்றும் உங்கள் குழந்தைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு திறன் கிடைக்க அது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள பீப்புளாக இருக்கட்டும் அவங்களெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிங்க. அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸசைஸ் உடற்பயிற்சி. ஸோ நீங்கள் உடற்பயிற்சி வந்து கண்டிப்பாக நீங்கள் மேற்கொண்டே ஆகணும். அதாவது நீங்கள் வந்து நடப்பதாக இருக்கட்டும், நீங்கள் சிறிது தூரம் நடந்து காலையில் மாலை கொஞ்சம் நேரம் வந்து நடக்கலாம். இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ். அதே மாதிரி வந்து மூச்சு பயிற்சி, மூச்சு இழுக்கிறது மெதுவாக அந்த மாதிரி மூச்சு பயிற்சி, இந்த மாதிரியான எக்ஸசைஸ் நான் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இப்படிலாம் பண்ணும்போது உங்களுடைய குழந்தை வந்து வளருவது மட்டும் உங்கள் கர்ப்பப்பை வந்து நல்லா சுருங்கி விரிவதற்கும் அது வந்து ஒரு கர்ப்பப்பைகளுக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கும் இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய உடற்பயிற்சி எல்லாமே. ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நிற்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, சுகப்பிரசவம் பிறப்பதற்கு
ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஆகும். ஓகேங்களா? சில பேருக்கு வந்து ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க, ஒரு கர்ப்பப்பை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது. ஓகேங்களா? ஸோ கீழே வந்து செர்விக்ஸ், அதாவது கழுத்து பகுதி அப்படின்னு சொல்லலாம். கர்ப்பப்பையோட அந்த பகுதியில் வந்து ஒரு மியூக்கோசல் பிளாக், அதாவது வந்து என்ன இருக்குன்னா, ஒரு கோலை இப்போ ஒரு சளி போன்ற ஒரு பொருள்னால ஒரு பிளக், ஒரு கேட் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கும் போது கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு விசைன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த புவியீர்ப்பு விசை அதிகரிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளக் வந்து அப்படியே கீழே ஆகும். ஏன்னா மேலே வெயிட் இருக்குது, ஒரு குழந்தையோட வெயிட் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடு இவ்வளோ இருக்கும்போது ஸோ அது வந்து மேலேருந்து கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த பிளக் வந்து உடஞ்சி வெளில வந்துடுற குழந்தை இதனால் மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்லுவாங்க, உங்களை பயமுறுத்த சொல்ல. ஸோ ரொம்ப நேரம் வந்து நிற்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் மகப்பேறு மருத்துவரின் ஆலோசனையின்படி அவங்க கொடுக்கக்கூடிய வந்து டேப்லெட்ஸாக இருக்கட்டும், அதே போல் உங்கள் மகப்பேறு மருத்துவரோட உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லணும். சில பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து சின்ன வயசில் எப்பயோ ஒரு வாட்டி ஜன்னி வந்திருக்கும். ஸோ அதை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, எப்பயோ வந்துச்சு தானே, இப்போ தான் நமக்கு வர்றது இல்லையே அப்படின்னு. ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மகப்பேறு மருத்துவரிடம் மறைக்காமல் சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கடைசி நேரத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு தெரியும் போது மேக்ஸிமம் வந்து டக்குனு என்ன பண்ணுறது தெரியாமல் இவ்வளோ நாள் வந்து டேப்லெட்ஸ் எடுக்கல, இவ்வளோ நாள் உங்கள் ஹெல்த்து சரியாக இதனால் மெயின்டைன் பண்ணல, உங்கள் நார்மல் டெலிவரி பண்ணும்போது ரொம்ப ரிஸ்க் ஆகிடுமோ ஏன்னா உங்கள் உயிரும் முக்கியம், உங்கள் குழந்தையோட உயிரும் முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டாக்டரான எங்களையே சேரும். நிறையா பேரண்ட்ஸ் சொல்லுவீங்க, பரவாயில்லைங்க எப்படியோ காப்பாற்றினுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இன்னும் வந்து தப்பு நடக்கும்போது அது வந்து மருத்துவர்கள் மாரியும் மருத்துவமனை மாரியும் வந்து தவறான ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்கும். ஸோ அதனால தான். ஓகேங்களா? எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சொல்லிவிடுங்க. அடுத்தது வந்து நிறைய தண்ணி குடிங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய தண்ணி குடிக்கும்போது உங்களுடைய ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், அதாவது வந்து அந்த பனிக்குடமாக கர்ப்பப்பைக்குள்ளே அந்த அந்த நீரை வந்து கரெக்டாக வந்து மெயின் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் சொல்லுவோம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்டாமினல் எக்ஸசைஸ் மெதுவாக அந்த மாதிரி பண்ணுங்கள். சில கர்ப்பிணி பெண்களுக்கான எக்ஸசைஸ், அதுவும் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து உங்களுடைய மகப்பேறு மருத்துவரின் ஆலோசனைப்படி நான் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு இதன்படி தான் நீங்கள் வந்து பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லா பெண்களுக்கும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து செட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாரும் குழந்தைங்களும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதேனால தான். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் உங்களுடைய எக்ஸசைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து சாப்பிடக்கூடிய முறைகள், ஸோ நீங்கள் வந்து 3 வேளை நீங்கள் சாப்பிட்றதுக்கு பதிலாக, ஐ மீன்ஸ் நிறையா நீங்கள் 3 வேளை சாப்பிட்றதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நீங்கள் அடிக்கடி சாப்பிட்லாம். புரியுதுங்களா? ஸோ இப்படி அடிக்கடி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட், நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குது, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, என்னால் சாப்பிடவே முடியல அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தை வளர்வதற்கான வந்து ஒரு இடமும் கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு வயிற்றில் ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது. ஓகேங்களா? ஸோ அதே போல் நீங்கள் வந்து நிறைய தண்ணி குடிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் மகப்பேறு மருத்துவர் கொடுக்கக்கூடிய போலிக் ஆசிட் டேப்லெட்டாக இருக்கட்டும், அயன் டேப்லெட்டாக இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் குழந்தையோட வளர்ச்சியாக இருக்கட்டும், இதுக்கெலாம் வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுலையும் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சில பெண்கள் மாம்பழம் ஏன் சாப்பிட்ணும் அப்படின்லாம் கேட்பீங்க. எனக்கு ஆனால் சாப்பிட்ணுன்னு தோணுது, நிறைய பேர் வந்து தோணலை இருந்தாலும் சாப்பிட கொடுக்குறாங்க அப்படின்னு. மாம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரோமெலின் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது. இது வந்து உங்களுக்கு செர்விக்கல் நர்வஸில் ஒரு பிளக் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை இன்னும் வந்து நல்லா இது பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சாஃப்டன் பண்ணுறதுக்கு, நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கு அங்கே ஸ்மூத் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கெல்லாம். ஸோ அதே போல் தான் நீங்கள் இந்த மாதிரியான முறைகளை வந்து ஒழுங்காக கடைபிடிச்சிடுவீங்க. அதாவது தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் உணவு வந்து அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதா இருக்கட்டும், எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுடைய மன அழுத்தம் டிப்ரெஷனை நீங்கள் குறைச்சிக்கிறதா இருக்கட்டும், இந்த மூலியமாக உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் குழந்தையோட பொசிஷன் வந்து ஒழுங்காக இருக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் ஸ்ட்ரெஸ்ஸு, பயம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு பெற்றுக்கக்கூடிய ஒரு தைரியம்
பெயின் கிடச்சிடும். ஓகேங்களா, நார்மல் டெலிவரி. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி பெயின் உள்ளதாக தான் இருக்கும். ஏன்னா உங்களோட இடுப்பெலும்புலாம் வந்து இதாகி குழந்தை பிறக்கும்போது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த குழந்தைய அந்த வலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி ஒரு ஆகணும். எல்லா பெண்களும் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க, பயப்படாதீங்க. ஸோ எல்லா பெண்களும் உங்கள் அம்மா வந்து உங்களை பெற்றெடுத்ததுனால தானே நீங்கள் இருக்கீங்க. இப்போ மறு குழந்தை பெற்றெடுக்க போகிறீங்க. ஸோ குழந்தை பெற்றெடுக்கிறத நினச்சி பயம் வேணாம். ஓகேங்களா, பயப்படவே வேணாம். ஸோ நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்காக மகப்பேறு மருத்துவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து தேவையான உதவிகளை வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இன்னும் அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பெண்கள் வந்து மகப்பேறு மருத்துவ சொல்லக்கூடிய வந்து சில முறைகளை பின்பற்றாமல் அவங்க என்ன சொல்கிறது எங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அலட்சிய போக்கெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு மருத்துவரின் ஆலோசனைப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு நடந்தால், அதே போல் உங்களோட உடல் நீங்கள் படுக்கிற பொசிஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி நீங்கள் படுக்கும்போது மிகவும் இடது பக்கமாக படுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இடது பக்கமாக படும்போது உங்களுக்கு வந்து சப்போர்ட்க்கு வந்து பில்லோ அதாவது தலையணை கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து படுங்க. டக்குன்னு அதேமாதிரி திரும்பி வலது பக்கம் படிக்கூட கொஞ்சம் ஏந்திரிச்சு அப்படி திரும்பி படுக்கணும். இந்த மாதிரியான படுக்கிற முறை அதாவது படுக்கும் முறையை கூட நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தணும். சில பேர்கள் குப்பரை படுக்க முடியாது. சில பேர் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து குப்பரை படுக்கிறீங்க அப்படின்னாலும் அவாய்ட் பண்ணணும். சில மேக்ஸிமம் மல்லாக்க படுக்கிறது அதே மாதிரி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ ஒருங்கிணைத்து படிக்கிற மாதிரி படுக்கணும். இந்த மாதிரிலாம் படுக்கும்போது உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆன வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பதிலளிக்க காத்துட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.